D25 ஆஃப் 30 days சேலஞ்ச் பார்க்கலாங்களா? இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் கேக். எப்படா மாப்பிள்ளை பொண்ணு வந்து கேக் கட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா 2 kg 2 டயர் வெட்டிங் கேக்கு. நம்ம ஏற்கனவே ரஸ்மலாயில வந்துட்டு ஒரு எல்லோ கலர்ல வித் எல்லோ ரோசஸ் வச்ச மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருந்தோம். அதே டிசைன் ரீக்ரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒயிட் கேக் வித் ரெட் ரோசஸ் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கீழே பையனோட பேரு பொண்ணோட பேர்லாம் வச்சு வேணும். மேலே வந்துட்டு கேக் டாப்பர் ஜஸ்ட் மேரிட் அப்படின்னு சொல்லி வச்சு வேணும் கேட்டிருந்தாங்க. டெலிவரி பாத்தீங்கன்னா 10:30 கிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சர்ச்ல தான் வெட்டிங் நடந்துச்சு. மேல வந்து ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. மேல வந்து மொட்டை மாடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணி ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. கேக் எடுத்துட்டு போய் நான் டிஸ்பிளேல வச்சுட்டேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை பொண்ணு வந்துருவாங்கட்டு வரவே இல்லை. ஆக்சுவலா வந்து கொஞ்சம் கூலிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பயம் இல்லாம இருக்கலாம். அன்னைக்கு வெயில் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. க்ரீம் மெல்ட் ஆயிடுமோன்ற ஒரே பயம் தான், வேற எதுவுமே கிடையாது. 1 hour கிட்ட ஆயிடுச்சு பையனும் பொண்ணும் வரதுக்கு. ஃபைனலா கேக்கும் நல்ல